எம்மை விட்டு பிரிந்தாயே ஏனையா, முல்லை மோகன் நீ கலைத்தாயின் மகனையா. காலம் உன்னை அழைத்ததேன், உம்மை கண்ணீர் சிந்த வைத்ததேன். காலன் உன்னை அழைத்ததேன், உம்மை கண்ணீர் சிந்த வைத்ததேன். வாராய் நீ வாராய், வந்து தரிசனம் தாராய். இன்றைய திரு முல்லைமோகன் அவர்களின் இந்த நினைவஞ்சலியில் கலந்து அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு, இந்த நினைவு வணக்கத்தில் ஆரம்ப புள்ளியாக இதன் அவருடைய பிள்ளைகள் தான் நம்பியர் வந்திருக்கின்றார். அவர்களோடு நாங்கள் அவருடைய இந்த நினைவு அஞ்சலியை இந்த சுடரை ஏற்றி அவருடைய இந்த நினைவு வணக்கத்தை தொடங்கி வைப்பார்கள். காலங்களால் மறந்து செல்ல முடியாத ஒரு கலைஞன், கண்ட இடத்திலெல்லாம் எங்களோடு புன்னகைத்து நின்ற தனது குரலால் எல்லோர் மனங்களையும் இழுத்து நின்ற ஒருவன். இன்று அவருடைய இந்த நினைவு வணக்கத்தில் அவரோடு பயணித்தவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருடைய மூத்த மகன் தம்பியார் இது அவருடைய மனத்துயரங்களை பற்றி நாங்கள் பின்னால் பேசிக்கொள்வோம். அவருடைய சகோதரியும் வந்தவர். இப்பொழுது நாங்கள் நினைவு கூறுகின்ற இந்த உன்னத கலைஞன், பன்முக ஆளுமையாளர், ஊடக குரல் லோன் முல்லைமோகன் அவர்களுக்கு சேர்த்து எங்களுடைய தாயக விடுதலைக்காகவும் தமிழில் நாம் இழந்த உறவுகளுக்காகவும் ஒரு விழா அகவணக்கத்துடன் தொடரும். ஒரு அவருக்கான நினைவேந்தலை செய்வோம் என்று கூறியவுடன் அண்ணன் மாவை தங்கராஜா, திரு சிவநேசன் அவர்கள் முதலில் நாங்கள் அனைவரும் அடைய வேண்டும், இதற்கான ஒரு நிகழ்வை செய்ய வேண்டும் என்று முன்வந்து இந்த ஏற்பாட்டை செய்திருக்கின்றோம். நாங்கள் ஊடகத்துறையில் இருப்பவர்கள் என்ன செய்தோம்? ஒரு கலைஞனுக்காக அல்லது ஒரு மனிதனுக்காக. ஆனாலும் கலைஞன் என்பவன் அவருடைய பரிணாமங்கள் பலப்பட்டது. காட்சி ஊடகங்களில், ஒளி ஊடகங்களில் எல்லாம் அவருடைய குரல்களும் நிழல் படங்களும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக. இந்த வேளையிலே அவருடைய மகனும் தம்பியாரும் அவருக்கான விடுதியை ஏற்றி அவருக்கான மலரஞ்சலியை செலுத்த நேரம் அதோடு இணைந்து அனைவரும் தொடர்ந்து அவருக்கான ஒளி மலர் வணக்கத்தை செய்து கொள்வோம். எம்மை விட்டு பிரிந்தாயே ஏனையா, முல்லை மோகன் நீ கலைத்தாயின் மகனையா. காலம் உன்னை அழைத்ததேன், உம்மை கண்ணீர் சிந்த வைத்ததேன். காலன் உன்னை அழைத்ததேன், உம்மை கண்ணீர் சிந்த வைத்ததேன். வாராய் நீ வாராய், வந்து தரிசனம் தாராய். எம்மை விட்டு பிரிந்தாயே ஏனையா, முல்லை மோகன் நீ கலைத்தாயின் மகனையா.
மணிக்குரலாய் ஒலித்த உன் குரல் புன்னகை சிரிப்பு பேரழகாகும் உள்ளத்தை கவர்ந்த உன்னெழில் கலைக்கென உன்னை அர்ப்பணித்தாய் கலைஞர்கள் கூட ஒன்றிணைத்தாய் புலத்தில் எங்கும் கால் பதித்தாய் புகழ்வுற நீ என்றும் வாழ்ந்து நின்றாய் உலகம் எங்கும் வாழும் உறவுகளும் பிரிவால் இங்கே வாடுகையா உயிர்தான் பிரிந்த செய்தியை கேட்டு அலறி நீர்தான் ஓடுகையா எங்கே நீ போனாயோ முல்லை மோகா எமை வந்து பாராயோ முல்லை மோகா எங்கே நீ போனாயோ முல்லை மோகா எமை வந்து பாராயோ முல்லை மோகா கலைஞர்கள் சேவை காத்து கிடக்கு கலைமகன் தூங்கி கிடப்பது எதற்கு கலைஞர்கள் சேவை காத்து கிடக்கு கலைமகன் தூங்கி கிடப்பது எதற்கு எழுவாய் நீ வருவாய் முன் நீ வருவாய் எம்மை விட்டு பிரிந்தாயே ஏனையா முல்லை மோகன் நீ கலைத்தாயின் மகனையா தாயகம் தொட்டு தரணி எல்லாம் ஈழ கலைஞரை இணைத்து காத்தவன் நீ தமிழர்கள் அரங்க மேடைகளில் மணிக்கூரலாய் ஒலித்த நாயகன் நீ உலக தமிழர் பண்பாட்டியக்க ஊடக பேச்சாளன் நீ தமிழீழ தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சி தொகுப்பாளன் நீ உரிமைகள் பேசும் அரங்குகள் எங்கும் உனது குரல் தான் ஒலித்ததையா நெஞ்சம் மறக்குமா உன்னை மறக்க முடியுமா முல்லை மோகனே எங்கள் அன்பு கலைஞனே மேடை எங்கும் பார்த்த விழிகள் உன்னை தேடுதே மேடை எங்கும் பார்த்த விழிகள் உன்னை தேடுதே நீ இல்லாத சோகம் வந்து எம்மை வாட்டுதே நீ இல்லாத சோகம் வந்து எம்மை வாட்டுதே நெஞ்சம் மறக்குமா உன்னை மறக்க முடியுமா மணிக்குரல் தந்த பெரும் கலைஞன் கலைஞர்கள் போற்றும் கலைமகன் நீ அன்புடன் வாழ்ந்த மனிதனும் நீ பண்புடன் வாழ்ந்த நண்பனும் நீ விதியுந்தன் வாசல் வந்ததையா உன்னை மரணத்தில் அழைத்து போனதையா விதியுந்தன் வாசல் வந்ததையா உன்னை மரணத்தில் அழைத்து போனதையா கண் முன்னே உனது அழகு முகம் வந்து போகுதையா கண் முன்னே உனது அழகு முகம் வந்து போகுதையா நெஞ்சம் மறக்குமா
உன்னை மறக்க முடியுமா? ஊடகத்துறையில் நிலைத்தாயே, மக்களின் மனங்களில் நிறைந்தாயே, கலைகளை கலைஞரை வளர்த்தாயே, காலத்தில் நீயும் நின்றாயே. மண்ணிலே வாழ்ந்த மோகனண்ணா ஆண்டவன் அழைத்ததும் போனாயோ. மண்ணிலே வாழ்ந்த மோகனண்ணா ஆண்டவன் அழைத்ததும் போனாயோ. கண்ணிலே வழியும் நீரானே அஞ்சலி செய்கிறோம் நாம் உமக்கு. எங்கள் கண்ணிலே வழியும் நீரானே அஞ்சலி செய்கிறோம் நாம் உமக்கு. நெஞ்சம் மறக்குமா? உன்னை மறக்க முடியுமா? முல்லை மோகனே எங்கள் அன்பு கலைஞனே, மேடை எங்கும் பார்த்த விழிகள் உன்னை தேடுதே. மேடை எங்கும் பார்த்த விழிகள் உன்னை தேடுதே. நீ இல்லாத சோகம் வந்து எம்மை வாட்டுதே. நீ இல்லாத சோகம் வந்து எம்மை வாட்டுதே. நெஞ்சம் மறக்குமா? உன்னை மறக்க முடியுமா? எம்மை விட்டு பிரிந்தாயே ஏனையா, முல்லை மோகன் நீ கலைத்தாயின் மகனையா. காலம் எங்களோடு வாழ்ந்த ஒரு அன்பு நண்பனை சகோதரனை இழந்து நின்று அந்த வேதனை துடிக்கின்ற இந்த நாளை நாங்கள் இங்கே பகிர்கின்றோம். அந்த வழியிலே அந்த நிகழ்வு பகிர்வனை நாங்கள் பகிர்ந்து கொள்ள எங்களுடைய உலக கோட்பாட்டு கட்சியுடைய தலைவர் தங்கராஜா அண்ணன் அவர்களை இங்கே அழைக்கின்றோம் என்பார். முல்லை மோகன் எங்களை விட்டு பிரிந்தது என்னும் எங்களுக்கு சரியான மனநிலையில் இந்த இப்படி நிகழ்வுகளை காணும்போது எங்களுக்கு சரியான கவலை துயரங்கள் பல இருந்தாலும் இன்று அவருடைய நிகழ்வை எப்படியும் கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் முன்னெடுத்தோம். அது இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. முல்லை மோகன் பல சகாப்தங்களாக இந்த ஊடகத்துறையிலே ஒரு நல்ல ஒரு ஊடகவியலாளராக வளர்த்திருக்கின்றார். இலங்கையிலே மணிக்குரல் விளம்பரத்திலே அவர் ஆற்றிய காலங்களிலும் நாங்கள் நட்பாக இருந்தோம். அவர் வயதில் சிறியவராக இருந்தாலும் அவர் ஒரு நல்ல ஒரு நட்பாகவும் ஒரு சகோதரத்துவமும் கொண்ட ஒரு மனத்தை கொண்ட ஒரு நண்பனாகவும் பழகியிருந்தார். ஜெர்மனியில் வந்து தான் அவர் ஊடகத்துக்கு வந்ததண்டு இல்லை. அவர் இலங்கையிலே ஒரு ஊடகத்துறையில் ஏற்கனவே அவர் இந்த பணியை செய்திருக்கின்றார், சரிவரச் செய்திருக்கின்றார். அரசியலிலும் ஒரு அளவான பங்களிப்பை செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒருவர் ஜெர்மனிக்கு வந்து என்னை சந்தித்து என்னோடு இலங்கையிலே எப்படி நட்பாக இருந்தாரோ அதே போன்று இங்கேயும் இருந்தார். தினமும் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டு மார்னிங் போடுவார். ஏதாவது கஷ்டம் துன்பங்களை பற்றி அதில் எழுதுவார். அப்படி ஒரு மிக நெருக்கமான ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக எந்த இடத்துக்கு போவதாலும் அண்ணன் நான் உங்களோட வரப்போகிறேன் என்றெல்லாம் கூறி என்னுடைய பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அவ்வளவு ஒரு சகோதரத்துவம் கொண்ட ஒரு நண்பன். அவர் இந்த நாட்டுக்கு வந்து பல சேவைகள், பல ஊடகங்கள், பல மருத்துவர்கள் போன்ற பலவிதமான ஆளுமை மிக்கவர்களை பேட்டி காண்பதிலும் தலைமைத்துவம் வாய்ந்த ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட ஒரு உளவியலாளராக திகழ்ந்தது. எங்களுக்கு இன்றும் நெஞ்சில் அகலாத ஒரு நினைவாக அவரை நாங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு அவருக்கு இந்த நிகழ்வை அன்போடு செலுத்தி அவருடைய ஆத்மாவுக்கு
எல்லோரும் நாங்கள் சாந்தியடைய வணங்கிக் கொண்டு, நான் அவரை பற்றி இன்னும் விரிவாக சொல்லலாம். ஆனால் சொல்லுவது இது தருணமும் இல்லை, நேரமும் குறைவாக இருப்பதால் அவரோடு பயணித்த பல நண்பர்கள், ஊடகத்துறையில் பயணித்து கொண்டிருக்கின்றவர்களும் என்று அவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று ரவி அவர்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார். ஒரு கனத்த மனத்தோடு மனம் கணக்க இதயம் நினைவுகளில் சுமக்க இந்த மடையில் நிற்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்கு உள்ளோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக நண்பனாக பழகியவர், 20 வருடங்களுக்கு மேலாக என்னோடு ஊடகத்துறையிலே பயணித்த ஒரு நண்பனாக, சகோதரனாக, எல்லாவற்றிற்கும் மேலாக பல விடயங்களில் ஆலோசனை கூறுகின்றவராக இருந்த ஒரு மனிதன். எதிர்பார்க்கவில்லை, மனம் இன்னும் ஏற்கவில்லை. ஆனால் உண்மையில் நிதர்சனமானது. ஏற்க மனம் மறுத்தாலும் ஏற்றே ஆக வேண்டும் என்ற நிலை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை அறிவிப்பாளர், ஊடகவியலாளர் என்ற அந்த இதழுக்கு எல்லாம் அப்பால் நல்ல மனித நேயம் கொண்டு ஒரு நல்ல மனிதன் தான் முக்கியமானது. எதிரியையும் அல்லது தனக்கு பிடிக்காதவரையும் ஏற்றுக்கொண்டு செல்லுகின்ற பண்பு எல்லாருக்கும் வராது. எங்களுக்கு எல்லாம் இருக்குமான்னு கேட்டால் கேள்விதான். ஒரு அவருடைய இடத்தை இன்றும் நிரப்ப முடியாமல் தான் இருக்கிறது. அவருக்கு பிற்பட்ட கடந்த மார்கழி மாதத்துக்கு பின்னராக நடைபெற்ற எல்லா மேடைகளிலும் மோகனுடைய இடம் இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. கிட்டத்தட்ட கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக, 5-6 வருடங்களுக்கு மேலாக மோகன் இல்லாத மேடைகள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அனைத்து மேடைகளிலுமே மோகன் நின்றிருந்தார். அப்ப இப்போது அந்த இடைவெளி என்பது மிக துல்லியமாக அதனுடைய தாற்பயம் தெரிகின்றது. ஒரு மனிதன் இருக்கும் போது சிலதுகள் தெரியவில்லை, இப்போது இல்லாத போதுதான் ஒவ்வொரு விழாக்களிலுமே, அண்மையில் நடந்த பெரு விழாக்கள் எல்லாத்திலுமே மோகனை காணவில்லை. மோகன் நின்றிருந்தால் இப்படி இருந்திருக்கும் அல்லது அப்படி இருந்திருக்கும். ஒவ்வொரு கற்பனை இருக்கும் தானே. ஒவ்வொரு நிகழ்வுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்வையாளருக்கு ஒரு சிந்தனை இருக்கும். நாங்களும் பார்வையாளராக இருக்கின்ற போது இந்த இடத்திலே மோகன் நின்றிருந்தால் இந்த நிகழ்வு எப்படி நடந்திருக்கும் அல்லது எப்படி நகர்த்தி சென்றிருப்பார்கள். அதாவது கடந்த காலங்களில் மிக பாண்டித்யம் பெற்று ஒரு சிறந்த மேடை அறிவிப்பாளராக எங்கள் மத்தியில் மிளிர்ந்தவர். ஏன் திருப்பி அந்த அவருடைய மனத்தை பற்றி சொல்ல முடியுது என்றால், சாதாரண பொதுவாக எங்களுக்கு பிடிக்காத ஒருவரை நாம் மேடைக்கு அழைப்பதோ அல்லது அவரை முன்னுக்கு நிறுத்துவதோ பெரிதாக விரும்ப மாட்டேன். நாங்கள் எல்லோரும் மனிதர்கள் தானே, அப்படியான ஒரு உள்ளுக்கு ஏதோ ஒன்று வைத்து செய்வோம். ஆனால் மோகனில் அந்த பழக்கத்தை நான் கண்டதில்லை. நான் மோகனோடு பல மேடைகள் சந்தித்திருக்கின்றேன். எங்கள் மேடையானாலும் சரி, மற்றவர்கள் மேடையானாலும் சரி, தனக்கு பிடிக்காத ஒரு மனிதரை கூட அவரை எந்த அளவு தூரத்துக்கு உயர்த்தி அழைக்க வேண்டுமோ அந்த அளவு தூரத்துக்கு உயர்த்தி அழைக்கின்ற மிகப்பெரிய ஒரு மனித பண்பு. எல்லோருக்கும் பெறாது, எங்களுக்கு எல்லாம் இருக்குமானா அது கேள்விக்குறி. அந்த அப்படியான ஒரு மிகப்பெரிய மனித பண்புள்ள மனிதன் தற்செயலாக பெயர்களை அழைக்கின்ற போது ஏதாவது தவறு ஏற்பட்டு விட்டால் மேடையில் மன்னிக்கவும் என்று சொல்லி சரியான பெயரை அழைத்து திருப்பியும் அந்த நிகழ்வை சரியாக நேராக கொண்டு செல்லுகின்ற ஒரு மேடையில் ஒருவன் மன்னிக்க வேண்டும் என்று ஒரு பொது வழியில் கேட்கின்றானா இருந்தால் அவனுக்கு மிக பெரிய மன பலம் வேண்டும். மன்னிப்பு கேட்பது சாதாரணமான விடயம் அல்ல. மிகப்பெரிய மனோதைரியம் உள்ளவன் அல்ல மிக ஒரு நிறை குணத்தால் தான் மன்னிப்பு கேட்க முடியும். அப்படியான பண்பு உள்ள மனிதன். மன்னிப்பு தவறுதலாக நடந்து விட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த பெயர் நாம் சரியாக திருப்பி சொல்லுகின்றோம் என்று சொல்லுகின்ற அந்த மனப்பண்பு. அப்படி பல ஏதாவது தவறு நடந்தால் தவறை திருத்தி உடனடியாகவே மாற்றிக்கொள்ளுகின்ற அந்த மனித, என்னை பொறுத்தவரை நண்பன், அறிவிப்பாளர், ஊடகவியலாளர் எல்லாவற்றிற்கும் மேலாக மிக சிறந்த மனிதன்
மிகப்பெரிய மனிதநேயம் உள்ள மனிதன். அந்த மனிதனை இழந்து நாம் நிற்பது என்பது வேதனைக்குரிய விடயம். ஊடகங்கள் இன்று அதாவது இன்னும் மிக முக்கியமான ஒரு விடயம், ஐரோப்பாவினுடைய முதல் தமிழ் தொலைக்காட்சியினுடைய அறிவிப்பாளர், ஐரோப்பாவினுடைய முதல் தமிழ் தொலைக்காட்சி ஜெர்மனியில் உருவானது. அது கால சூழலில் அது காணாமல் போனது அல்லது அதனுடைய வரலாறு பேசப்படாமல் போய்விட்டது. திரு செல்வநாயம் அவர்கள் தான் பெர்லினில் வைத்து ஆரம்பிக்கப்பட்ட முதல் தமிழ் தொலைக்காட்சி. அதனுடைய முதலாவது அறிவிப்பாளர் முல்லை மோகன். இப்போது எல்லோருமே நாங்கள் தான் என்று சொல்லுவது முதலாவது, இப்ப எல்லோருமே தாங்கள் தான் சொல்லுவார். முதலாவது தொலைக்காட்சி நாங்கள், முதலாவது வாங்கி நாங்கள், முதலாவது பத்திரிகை நாங்கள், முதலாவது இது முதலாவது. ஆனால் உண்மை முல்லை மோகன் தான் முதலாவது தொலைக்காட்சி அறிவிப்பாளர் ஐரோப்பாவில். நாம் அதையெல்லாம் அந்த பெருமையெல்லாம் இல்லாமல் மிக சாதாரணமாக எல்லாரோடும் இறங்கி பழகுகின்ற தன்மை, பெரியவரோடும் பழகுகின்ற தன்மை, அறிவார்ந்தவர்கள், அரசியல்வாதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் பழகுகின்றவர். அதே நேரத்திலே சாதாரணமான அடிமட்டமான எங்கள் போன்றவரோடும் நட்பாக பழகுகின்ற அந்த நட்பு, மனிதநேயம் எல்லாம் மிக்க ஒரு மனிதனை இழந்து நாம் நிற்பது என்பது வேதனைக்குரிய விடயம். அதனுடைய ஆத்மா சாந்தியை வேண்டும். நிருபா பிள்ளைகளுடைய மனம் மீண்டும் சந்தோஷத்துக்கு வர வேண்டும். இயற்கை எம்மை தான் நினைத்ததை தான் செய்யும். இயற்கையோடு நாம் போராட முடியாது. ஆகவே விடைபெற்றுக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலே சிவனேசன் அவர்களை அழைத்துக் கொள்கின்றேன். பாருங்கள் சிவனேசன். தனிப்பட்ட முறையில் அல்ல, ஒட்டுமொத்த இந்த எங்களுடைய ஊடகம் சார்ந்து அல்லது எங்களுடைய இனம் சார்ந்த ஒரு பெரிய இழப்பாக அது எங்களுக்கு கருதப்படுகின்றது. ஐரோப்பா நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை அவர் தொகுத்து வழங்குகின்றார். அது மட்டுமல்ல, கடந்த 2 ஆண்டுகள் நாங்கள் இந்தியா சென்ற போதினோடு இந்தியா வந்து அங்கேயும் எங்களுடைய நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து வழங்கிய ஒரு அன்பு நண்பன். அவரை நாங்கள் இந்த வழியை இழந்தளிப்பது என்பது மிக ஒரு இதயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆனாலும் என்ன செய்வது, மனிதர்கள் எல்லோருமே ஒரு நாள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு நாங்கள் எல்லோருமே தள்ளப்பட வேண்டியவர்கள். எனவே அந்த தும்பியான நிகழ்வு எங்கள் உள்ளத்தில் இருந்தாலும் தொடர்ந்து வாழ வேண்டியது மனிதனுடைய காலத்தின் கடமையாக இருக்கின்றது. எனவே அவருடைய உறவுகள், சகோதரர்கள், பிள்ளைகள் எல்லோருக்கும் இந்த நேரத்திலே அமைதியையும் சாந்தியையும் இறைவன் கொடுத்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். இந்த நேரத்திலே உங்களை எல்லோரும் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அடுத்தாக இந்த நபர்களை நாங்கள் அன்போடு முறை கேட்கின்றோம். வாழும் போதும் வாழ்ந்தவர் இப்பொழுது எம்மை விட்டு பிரிந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய பணிகளை நாங்கள் தொடர வேண்டும். இப்படிப்பட்ட மாமனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்திருக்கின்றோம் என்ற பெருமையோடு இருக்கின்றோம். ஐயா அவர்கள் ஒரு நீண்ட கால நண்பர். என்னை அதிகம் புகழ்ந்து ஆலமரம் வருகிறது இப்பொழுது பாட என்று நான் பாடிய பாடல்களை எல்லாம் ஒரு மாட்டு வண்டி போகின்ற பொழுது அது எங்கே போக வேண்டும் என்று அழைத்து செல்கின்றவன் அந்த மாட்டு வண்டி ஓட்டுநர். ஒரு பாடகன் எப்படிப்பட்டவன் என்று மக்களை திரும்பி பார்க்க வைப்பது ஒரு அறிவிப்பாளருடைய மிகப்பெரிய கடமை. அந்த அறிவிப்பு துறையில் பணியாற்றி எங்களை எல்லாம் உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து எங்கெங்கோ பறந்திருந்த எங்களை தங்களுடைய மேடைகளில் பெருமிதம் வைத்து பொன்னாடி அணிவித்து பதக்கங்கள் தந்த பெருமைக்குரியவர். பட்டிமன்ற பேச்சாளனாக வா வந்து பேசென்று என்னுடைய சகோதரர் தேவா அண்ணா அவர்களுடைய எஸ்டிஎஃப் தொலைக்காட்சியிலும் பட்டிமன்ற பேச்சாளராக கவிதை எழுதுன்னு சொல்லி இவர்கள் யார், எங்கோ இருந்தார்கள், எங்கிருந்து வந்தார்கள், எங்களை எப்படி இவர்கள் இனங்கண்டார்கள் என்றால் இவர்களும் எங்களுக்கு குரு. எனவே இந்த குருவை வணங்கி எங்களுடைய பணிகள் இன்னும் நிறைய இருக்கிறது, எல்லோரும் நிறைய பேசுங்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் எங்கள் மண்ணுக்கு கிடைத்த சொத்து. இந்த கரைக்குள் வந்ததால் கடமைகள் நிறைய இருக்கு, கண்ணீரும் நிறைய இருக்கு, பலிகளும் நிறைய இருக்கு. ஆனால் பலிகளை உணர்ந்தவன் வழிகளையும் தேடிக்கொள்வான். அடங்கி கிடக்கக்கூடாது. நாங்கள் அடங்குகிற ஆட்களும் அல்ல, கலைஞர்கள் யாருக்கும் தோற்று போனவர்கள் அல்ல. நாங்கள் மறைந்தாலும் எங்களுடைய படைப்புகள் நாளை அந்த எங்களை குத்தியவர்களுக்கு குத்தும். அதான் படைப்பு. நீங்கள் எல்லோரும் ஒரு மதிப்புக்குரியவர்கள், ஒரு மகான்கள். நீங்கள் எல்லாம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். அதுதான் எனக்கு தெரியும்.
ஒவ்வொருடைய பாதங்களை நான் வணங்குகிறேன் என்றால் நீங்கள் இல்லை என்றால் இந்த பாலவனமாக போயிடும். புலம்பெயர் நாட்டுக்கு வந்த அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் வலிகளை சுமந்தபடி வாழ்கிறார். தாயை இழந்து, தன் தாய் நாட்டை இழந்து, உறவை இழந்து, தான் வாழ்த்த புழுதி மண்ணை எல்லாம் இழந்து, நீங்கள் தான் அவர்களுக்கு ஆதாரம். எங்களுடைய பாடல்கள், எங்களுடைய கவிதைகள், எங்களுடைய பேச்சுக்கள் இருக்க பற்றி கொள்ளுங்கள். அந்த மக்களை விட்டுவிடாது, இல்லாட்டி இன்னும் நாங்கள் அனாதையாக போய்விடுவோம். ஒவ்வொரு கலைஞரும் போற்றப்பட வேண்டியவன். அந்த வகையிலே எங்களுடைய மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் இறந்து விட்டார் என்று செய்தி கேட்டவுடன் 10 நிமிடத்துக்குள் காருக்குள் போகின்ற பொழுது அந்த பாடலை எழுதி இங்கே இசையமைத்து அந்த பாடலை கொடுத்திருந்தேன். அவருடைய இழப்பிலே அந்த பாடல் போகின்ற பொழுது அவருக்கு நான் ஒரு பூ போட்டது போன்ற ஒரு மனநிறைவு எனக்கு இருக்கிறது. கட்டாயம் நீங்கள் எல்லோரும் போற்றக்கூடியவர்கள். அது மாதிரி ஐயா அவர்களுடைய காலத்தில் நானும் வாழ்ந்திருக்கிறேன். மிகுந்த நன்றி இந்த சந்தர்ப்பத்தில். எம்மை விட்டு பிரிந்தாயே ஏனையா, முல்லை மோகன் நீ கலைத்தாயின் மகனையா. காலம் உன்னை அழைத்ததேன், உம்மை கண்ணீர் சிந்த வைத்ததேன். காலன் உன்னை அழைத்ததேன், உம்மை கண்ணீர் சிந்த வைத்ததேன். வாராய் நீ வாராய், வந்து தரிசனம் தாராய்.